நாம் தமிழர் சீமானுக்கும் இவங்களுக்கு மனப்பிரச்சனை. ஆனா இங்கே பிரச்சனை எதுக்குள்ள வந்ததுன்னு சொன்னால், இவர் பெரியாரை தொட்டு விமர்சித்த போதுதான் இது பிரச்சனையாக மாறுது. இந்த மேனிக்கு நாய வாயில வந்த வார்த்தை என்னென்ன கொச்சையாக பேச முடியுமோ அத்தனை வார்த்தைகளையும் சொல்லி சீமானை விமர்சிக்கிறாங்க. ஆனா இவங்க தான் சொல்றாங்க, எந்த ஒரு தலைவருமே இங்க விமர்சனத்திற்கு அப்பாற்பட்டவர்கள் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. பாரதி எங்கேயாவது பொறுக்கித்தனம் பண்ணானா? பாரதி எந்த பெண்ணிட்ட தவறா நடந்துக்கினானா? இப்போ வரைக்கும் நீங்க யாரு சார்னு சொல்லல. அப்படி ஏதாவது நடந்துக்கினாரா? பாரதி மீது ஏதாவது பாலியல் வழக்கு இருக்குதா? அல்லது வேற ஏதாவது பாரதியை நீங்க சொல்ற மாதிரி கஞ்சா குடிச்சிட்டு எங்கேயாவது ரோட்ல பொறுக்கித்தனம் பண்ணாரா? தமிழ்நாடு அரசு அவருடைய பிறந்த நாளில் அரசு அமைச்சர்கள் அனுப்பி அமைச்சர்கள் சார்பில் அவருக்கு மரியாதை செய்யப்படுகிறதா இல்லதா? அரசு விழா எடுக்கிறாங்களா இல்லையா? பாரதி வந்தப்போ 20ஆம் நூற்றாண்டினுடைய தொடக்கத்துல நாடு சுதந்திரத்தை நோக்கி போராடி கொண்டிருந்தது. மகாத்மா காந்தி சுதந்திரத்துக்காக அணிதிரட்டினார். நாட்டில் இருக்கிற அத்தனை தலைவர்களும் சுதந்திரத்துக்காக போராடினாங்க. இப்ப அந்த காலத்துல வந்த ஒரு புலவனுக்கு சுதந்திரத்தை பற்றி தான் அவன் சிந்திக்க முடியும். அவன் உட்காந்து சங்க இலக்கியம் மாதிரி காதலியம் போர்னு உட்காந்து எழுத முடியாது, அல்லது வேறொரு இன்பமான வாழ்க்கையை எழுத முடியாது. அப்படி சிந்தித்தவன் தான் பாரதி. அப்ப அன்னைக்கு இந்த தேசம் ஒன்றுபட்டு நாம் போராட வேண்டிய தேவை இருந்தது. திமுக கூட்டணியில் இருக்கிற இடதுசாரி தோழர்கள், குறிப்பாக தாமுயகாசா போன்ற அமைப்புகள் மிகப்பெரிய அளவுல பாரதியை மேடைதோறும் போற்றி இருக்கிறாங்க. ஆனால் இன்றைக்கு மௌனமாக இருக்கிறாங்க, அல்லது கடமைக்கு ஒரு அறிக்கையை தந்திருக்கிறாங்க. அவர் கஞ்சா பிடிச்சாரு, இப்படி இருந்தாரு, ஆங்கிலேயர்களுக்கு மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்தாரு. அவருக்கு ஆங்கிலேயர்களுக்கு மன்னிப்பு கடிதம்லாம் எழுதி கொடுக்கல. கவிதைக்காக தடை விதித்த போது உங்களுடைய அனுமதியை பெற்று நான் இனிமேல் வெளியிடுகிறேன் அப்படின்னு சொல்லிதான் கடிதம் கொடுத்தாரு. தவிர இவங்க சொல்ற மாதிரி ஆங்கில அரசுக்கு பணிஞ்சு மன்னிப்பு கடிதம்லாம் எழுதி கொடுத்தாங்க அப்படிலாம் இல்லை. ஒருவேளை இருந்தால் இந்த காணொலியின் வாயிலாகவே நான் கேட்டுக்கிறேன், தயவு செஞ்சு வெளியிடுங்க. திராவிட கவிஞன் அப்படின்னு அறியப்பட்டவர் பாரதிதாசன். பாரதி இப்படிப்பட்ட ஆளு, பாரதி கஞ்சா பிடிச்சாரு, பாரதி இந்திய தேசத்தை ஆதரித்தாரு, RSS ஆதரிச்சாரு, பாரதிதாசனுக்கு தெரியாதா? ஏன் தன்னுடைய பேரை அவர் பாரதிதாசன் வச்சுக்கணும்? பெரியார்தாசன் வச்சுக்க வேண்டியதானே? பாரதிதாசனோட பெரிய ஆளா நீங்க இன்னைக்கு விமர்சிக்கிற நீங்க எல்லாம்? நம்ம பண்ணை இயற்கை அங்காடி 100% இயற்கை வேளாண் தயாரிப்பு. தொடர்புக்கு 87 54 44 92 99. உலகில் எங்கு பிறப்பினும் தமிழ் கற்கலாம் கற்பிக்கலாம். ஔவையார் பாடசாலை .org. ஐயா, திருப்பரங்குன்றம் விவகாரத்துல டிஎன் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு பேராசிரியர் அமல்ராஜ் அவர்கள் இணைந்துள்ளார். அவரோடு பேசுவோம். வணக்கம். வணக்கம் சார், சமீபமாக நாம் தமிழர் கட்சி தலைவர் சீமான் அவர்கள் RSS மேடையில் பாரதியை புகழ்ந்து பேசியிருக்கிறார். இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் திராவிட கழகங்கள் பாரதியை எப்படி தாக்கி பேசுகிறாங்க, இழிவுபடுத்தி பேசுகிறாங்க. அப்புறம் சனாதன பாரதி, சமத்துவ பெரியார்ன்ற மாதிரி ஒரு நிகழ்வுகள்லாம் நடத்துகிறாங்க. சீமானுக்கும் அல்லது நாம் தமிழர் கட்சிக்கும் திராவிடர் கழகத்துக்கும் அல்லது திமுக, ஏன்னா திராவிடர் கழகத்தோடு சேர்ந்து திமுகவும் பயணிக்குது, தத்துவார்த்த ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும். இவர்களுக்குமான அந்த மோதல் அப்படின்றது அப்பொழுதே தொடங்கிடுச்சு. கிட்டத்தட்ட ஓராண்டுக்கு முன்னாடி இருந்தே இந்த பிரச்சனைகள் ஓடின்னு இருக்கு. நாம் தமிழர் கட்சிக்கும் திமுக அல்லது திமுக சார்ந்த கூட்டணி கட்சிகள் அப்படின்னு கூட நம்ம வச்சுக்கலாம். இது 2 கட்சி சார்ந்த பிரச்சனை. நாம் தமிழர் சீமானுக்கும் இவங்களுக்கு மனப்பிரச்சனை. ஆனா இங்கே பிரச்சனை எதுக்குள்ள வந்ததுன்னு சொன்னால், இவர் பெரியாரை தொட்டு விமர்சித்த போதுதான் இது பிரச்சனையாக மாறுது. இப்போ திகாவை சார்ந்த தோழர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இங்க எந்த ஒரு தலைவரும் விமர்சனத்திற்கு அப்பாற்பட்டவர்கள் இல்லை அப்படின்னு அவங்களே தான் சொல்றாங்க. யாருமே இங்க விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவர்களா இல்லை, எல்லாருமே விமர்சனத்திற்கு உட்பட்டவர்கள் தான் அப்படின்னு. அப்ப அவங்களுடைய அந்த கருத்திலிருந்தே நாம என்ன கேள்வி கேட்கிறோம் அப்படின்னு சொன்னால், அப்ப இந்த எந்த தலைவரும் விமர்சனத்திற்கு அப்பாற்பட்டவர்கள் இல்லை அப்படின்னு சொன்னால், அப்ப பெரியாரை சீமான் விமர்சிப்பதை நீங்க ஏன் எதிர்க்கிறீங்க? இந்த கேள்வி கேட்டா அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நாங்க சீமானை எதிர்க்கல,
எதிர்கருத்து சொல்றேன்னு சொல்லுவாங்க. ஆனால் இவங்க எதிர்கருத்தை சொல்லல, கண்ட மேனிக்கு நாய வாயில வந்த வார்த்தை என்னென்ன கொச்சையாக பேச முடியுமோ அத்தனை வார்த்தைகளையும் சொல்லி சீமானை விமர்சிக்கிறாங்க. அப்போ ஒருவரை கருத்து, நீங்க பதில் கருத்து சொல்றதுக்கு உரிமை இருக்கு, கருத்து சொல்லலாம். ஒரு கருத்தின் மீது இன்னொருவருக்கு மாற்று கருத்து எப்பவுமே இருக்கும். நீங்க கருத்தியல் ரீதியாக யுத்தம் செய்யலாம். ஆனால் ஒரு தனி மனிதனை குறித்து அவதூறாக பேசுவது, அதை சமூக வலைதளங்களில் விமர்சிப்பது அப்படின்றது எது நீங்க கருத்து ஜனநாயகம் அப்படின்னு நம்ம கேள்வி எழுப்ப வேண்டியது. ஆனா இவங்க தான் சொல்றாங்க, எந்த ஒரு தலைவருமே இங்க விமர்சனத்திற்கு அப்பாற்பட்டவர்கள் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இவ்வளவு காலமாக தமிழ்நாட்டில் தமிழர் அல்லாத ஒரு தலைவரை தமிழர் தந்தை அப்படின்னு சொல்லி இவர்கள் கட்டமைத்திருக்கிற அந்த பிம்பம் சீமான் உடைக்கிறார். அல்லது சீமானுடைய அந்த குரல் ஒரு புதிய பாய்ச்சலை உருவாக்குது. இது இவர்களுக்கு ஒரு அச்சத்தை உருவாக்குது. அதனால் மீண்டும் எல்லாரும் ஒண்ணு சேர்றாங்க. ஒண்ணு சேர்ந்து பெரியார் அப்படின்ற அந்த பிம்பத்தின் மீது கேள்வி எழுப்பவரை பார்த்து இவங்க இந்த மாதிரியான தொடர் தாக்குதலை நடத்துறாங்க. இதுதான் நம்ம அந்த விடயத்துல பார்க்க வேண்டியதா இருக்குது. இப்ப அதோடைய தொடர்ச்சியாக சீமான் ஒரு விஜில் அப்படின்ற இந்துத்துவ மேடையில பாரதியாரை பற்றி புகழ்ந்து பேசிட்டார். அப்ப இவ்வளவு காலம் சீமான் பேசுவதற்கு முன்னாடி இவ்வளவு காலமும் நீங்க பெரியார் தோழர்கள் அல்லது இடதுசாரி சிந்தனை உள்ளவர்கள் அல்லது யாரெல்லாம் இன்றைக்கு சனாதன பாரதி அப்படின்னு சொல்றாங்களோ, நீங்க இவ்வளவு காலம் ஏன் பாரதியை எதிர்க்கல? இப்ப கொண்டு சான்று காட்டுறாங்க. நாங்க ஆல்ரெடி திராவிட இயக்க பார்வையில் பாரதியார் அப்படிலாம் நாங்க புத்தகம் போட்டிருக்கிறோம், சனாதன பாரதின்னு புத்தகம் போட்டிருக்கிறோம், RSS சங்கின்னு பாரதின்னு புத்தகம், இப்படிலாம் சான்று காட்டுறாங்க. ஆனால் இப்ப இதற்கு முன்னாடிலாம் நீங்க பாரதியை இந்த அளவு விமர்சிக்காம இதே திமுக கூட்டணியில் இருக்கிற இடதுசாரி தோழர்கள், குறிப்பாக தாமுயகசா போன்ற அமைப்புகள் மிகப்பெரிய அளவுல பாரதியை மேடைதோறும் போற்றி இருக்கிறாங்க. ஆனால் இன்றைக்கு மௌனமாக இருக்கிறாங்க அல்லது கடமைக்கு ஒரு அறிக்கையை தந்திருக்கிறாங்க. இதை தாண்டி தமிழ்நாட்டில் பாரதி குறித்து ஆய்வு செய்கிற ஆய்வாளர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. குறிப்பா சென்னை பல்கலைக்கழகத்தில் இருக்கிற பேராசிரியர் மணிகண்டன், எழுத்தாளர் பேச்சாளர் பாரதி கிருஷ்ணகுமார், மாநில கல்லூரியில் ஓய்வு பெற்ற பேராசிரியர் சுதந்திரமுத்து, பாரதி புத்திரன் ஒரு பேராசிரியர் ஐயா, இப்படி பல்வேறுபட்டவர்கள் பாரதியையே முழு மூச்சாக பேசுபவர்கள். இப்ப இவங்கெல்லாம் கூட இதுக்கு என்ன எதிர்வினை ஆற்றாங்க அப்படின்னு பார்த்தாலும் அமைதியா தான் இருக்கிறாங்க. இப்போ நீங்க ஒரு தனி நபர் குறித்து அரசியலில் மோதிக்கிறது சீமானுக்கும் திராவிட இயக்கத்திற்கும், சீமானுக்கும் பெரியார் தோழர்களுக்கும் பிரச்சனை. ஆனால் இதற்குள்ளாக பாரதி ஏன் வந்தார்? ஏதோ ஒரு விஜில் அப்படின்ற அமைப்புல பாரதியை சீமான ஆதரிச்சு பேசினார், அது இவங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் இன்னொரு பிரச்சனை என்னன்னா, அந்த மேடையில் சீமான் பாரதியை மட்டும் ஆதரிக்கல, பெரியாரை அவர் விமர்சித்தார். இப்ப இவங்க கோபம் அங்கிருந்து தான் உருவாகுது. பெரியாரை இவர் விமர்சித்தார். பெரியார் தமிழை காட்டு மிராண்டி மொழின்னு சொன்னார். ஆனால் பாரதி தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம்னு சொன்னார். இப்படி நிறைய ஒப்பீடுகள் அந்த காணொலியில சீமான் பேசியிருக்கிறார். இதுதான் இவங்களுக்கு கோபத்தை உருவாக்குது. ஆனால் இவர்கள் தான் இங்க யாரும் விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவர்கள் இல்லைன்னு சொல்றாங்க. இப்ப நம்ம ஒரு தமிழ் பேராசிரியரா நீங்க சொன்ன மாதிரியே நாம என்ன பார்க்க வேண்டியதா இருக்குதுன்னா, சமீப காலங்கள்ல மிக தவறான ஒரு போக்கு தமிழ்நாட்டுல உருவாயிருக்குது. இந்த வலைவலிகள் வந்த பிறகு யார் வேண்டுமானாலும் ஒரு வலைவலியை தொடங்கலாம், யார் வேண்டுமானாலும் ஏதோ ஒரு அறைக்குள்ளிருந்து யாரை பற்றியும் மிக கேவலமாக அவதூறாக பேசலாம், பொதுவெளியில் பேசக்கூடாத சொற்களை எல்லாம் கூட நீங்க பேசலாம் அப்படின்ற ஒரு மிக அருவருக்கத்தக்க ஒரு போக்கு இங்க உருவாயிருக்கு. இது எதுக்காக அப்படின்னா, இந்த வியூஸ் அப்படின்னு சொல்ற வலைவலியில பார்வையாளர்களை ஈர்ப்பது. ஒரு காணொளி போட்டா அது ஒரு நாள்ல எத்தனை ஆயிரம் பேரை போய் சென்றடையுது. அப்ப இதன் வழியாக அந்த ஊடகத்தினுடைய வளர்ச்சி, அவருடைய வளர்ச்சி, அவருக்கு ஒரு பொருளாதாரம் கிடைக்குது. இப்ப இந்த ஒரு மிக கேவலமான செயல்ல ஈடுபட்டு இன்றைக்கு எல்லாரும் இந்த வேலையை செய்ய தொடங்குறாங்க. மற்றபடியே இப்ப நீங்க பேசுற இவர்கள் எல்லாம், பாரதி மீது குற்றம் சுமத்துற இவர்கள் எல்லாம் பாரதி குறித்து எத்தனை நூல்களை வாசித்திருக்கிறார்கள்? நான் சொன்னேன் இல்லையா,
நீங்க பேராசிரியர் யா மணிகண்டன், பேராசிரியர் சுதந்திரமுத்து, எழுத்தாளர் பாரதி கிருஷ்ணகுமார், பேராசிரியர் பாரதி புத்திரன், இப்படி பல பேர் இருக்கிறாங்க. இவர்களிடம் போய் நீங்க கருத்து கேட்டிருக்கிறீங்களா? என்னைக்காவது பாரதி வந்து கஞ்சா பிடிப்பாரு அப்படின்னு சொல்றாங்களே, அல்லது பாரதி இந்த மாதிரியான குற்றச்சாட்டுலாம் இருக்குது, பாரதி அப்படி நம்ம பார்க்கலாமா? பாரதி வந்து ஒரு தொடை நடுங்கி அவர் ஆங்கில அரசுக்கு பயந்து பாண்டிச்சேரிக்கு ஓடினாரு, இப்படிலாம் பாரதி மீது இன்னைக்கு வைக்கிறீங்களா? பாரதி வந்து ஒரு RSS சங்கி, பாரதி இந்துத்துவ ஆதரிச்சாரு அப்படின்னு. இப்படிப்பட்ட பேராசிரியர்கள், இதை தாண்டி இன்னும் பெரும் அறிஞர்கள்னு சொல்ற கைலாசபதி, பேராசிரியர் சிவத்தம்பி, இவங்கெல்லாம் யாழ்ப்பாணத்தை இலங்கை சார்ந்தவர்கள். பெரும் பெரும் பேராசிரியர்கள்லாம் இதுவரை பாரதியை அவ்வளவு உயர்த்தி எழுதியிருக்கிறாங்க, அவ்வளவு உயர்த்தி எழுதியிருக்கிறாங்க. இப்ப இந்த மாதிரி அறிஞர்கள் எல்லாம் இவ்வளவு காலம் பாரதியை உயர்த்தி பிடிச்சிருக்கிறாங்களே அப்படின்னு யாராவது இந்த அறிஞர்கள் கிட்ட போய் நீங்க பாரதி குறித்து பேசியிருக்கிறீங்களா? அல்லது பாரதி மீது நீங்கள் சுமத்துகிற குற்றச்சாட்டுக்கு என்ன ஆதாரம்? செல்லம்மாள் பாரதி பாரதியோட இருந்தாங்க, பாரதியார் ஏதாவது பேருந்துல ஒரு காவலர் காக்கி சட்டையோட ஏற்றா பாரதிக்கு கால் நடுங்குன்னு சொல்றீங்களே, அதுக்கெல்லாம் எங்க ஆதாரம் இருக்கு? எங்க செல்லம்மாள் எழுதியிருக்கிறாங்க? இந்த பேராசிரியர்கள் எங்காவது அப்படி சொல்லியிருக்கிறாங்களா? நாங்களாம் தமிழ் படிச்சுட்டு தான் முனைவர் பட்டம் வரைக்கும் வந்திருக்கிறோம், எங்களுக்கு அப்படி எதுவும் சொன்னதில்லை. சரி, நீங்க புதிதாக ஏதோ ஒன்று கண்டுபிடிச்சிருக்கிறீங்க, தயவு செய்து அதை செல்லம்மாள் இந்த புத்தகத்துல இப்படி எழுதியிருக்கிறாங்கன்னாவது காட்டுங்க, எங்களை போன்ற தமிழ் படிச்சிருக்கிறவங்களாவது தெரிஞ்சுக்கிறோம். இன்னொன்னு, இதை தாண்டி ஏன் பாரதியை இந்த நிலம் இதுவரை கொண்டாடுது அப்படின்றதுக்கெல்லாம் பலவிதமான காரணம் இருக்கு. ஒரு 39 வயது வரை மட்டுமே வாழ்ந்து ஒரு 14 ஆண்டுகள் மட்டுமே மிக வீரியமாக கவிதை எழுதிய ஒரு புலவனை ஏன் இந்த நிலம் மகாகவின்னு சொல்லுது? இப்ப நீங்க திராவிட இயக்க தோழர்கள், அவர் வந்து கஞ்சா பிடிச்சாரு, இப்படி இருந்தாரு, ஆங்கிலேயர்களுக்கு மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்தாரு, அவருக்கு ஆங்கிலேயர்களுக்கு மன்னிப்பு கடிதம்லாம் எழுதி கொடுக்கல. அவர் தன்னுடைய கவிதைக்காக தடை விதித்த போது உங்களுடைய அனுமதியை பெற்று நான் இனிமேல் வெளியிடுகிறேன் அப்படின்னு சொல்லிதான் கடிதம் கொடுத்தாரே தவிர, இவங்க சொல்ற மாதிரி ஆங்கில அரசுக்கு பணிஞ்சு மன்னிப்பு கடிதம்லாம் எழுதி கொடுத்தாங்க அப்படிலாம் இல்லை. ஒருவேளை இருந்தால் இந்த காணொலியின் வாயிலாகவே நான் வந்து கேட்டுக்கிறேன், தயவு செஞ்சு வெளியிடுங்க, தெரிஞ்சுக்கலாம் பாரதி வந்து மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்தாருன்றத உலகம் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்றது தான். அப்போ நீங்க விமர்சிக்கிற பாரதியை தமிழ்நாடு அரசு அவருடைய பிறந்த நாளில் அரசு அமைச்சர்கள் அனுப்பி அமைச்சர்கள் சார்பில் அவருக்கு மரியாதை செய்யப்படுகிறதா இல்லதா? அரசு விழா எடுக்கிறாங்களா இல்லையா? அப்போ நீங்க ஒரு முதலமைச்சரையே இங்க வந்து உங்களுடைய விமர்சனம் அவரை நோக்கியும் பாயுது. நீங்க பாரதியை இப்படி குற்றச்சாட்டு செய்றீங்க, ஆனால் முதலமைச்சர் அந்த விழாவை அரசு விழா தமிழ்நாடு அரசு அங்கீகரித்திருக்கிறது. முதலமைச்சர் மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள் அன்னைக்கு வந்து பாரதியாருடைய பிறந்த நாளுக்கு போய் மாலை செலுத்தி அவருக்கு வணக்கம் செலுத்துறாங்க. அரசு நிகழ்ச்சி நடக்குதா இல்லையா? நீங்க சொல்ற கஞ்சா பிடிச்சாரு அப்படின்னு அல்லது பல விமர்சனம் எழுப்பக்கூடிய அந்த பாரதிக்கு ஏன் அரசு இந்த மரியாதையை செலுத்தணும்? இப்ப அரசாங்கம் வந்து தெரியலையா பாரதி இப்படிப்பட்ட ஆள் அப்படின்னு முதலமைச்சர்களுக்கு தெரியலையா? அல்லது இதுக்கு முன்னாடி இந்த முதலமைச்சர்களுக்கு எல்லாம் தெரியலன்னு சொல்றீங்களா? அப்போ ஒரு கவிஞனை எப்படி புரிந்து கொள்வது? ஒரு வார்த்தையில ஒரு கவிதைக்குள்ள ஒரு கவிஞன் எழுதுகிற படைப்புக்குள்ள அவன் எதை சொல்ல வரான்றதுக்கே இங்க அவனுடைய மனதை புரிந்துகிறதுக்கு வாசிப்பு நமக்கு தேவைப்படுது. அவ்வளவு எளிதெல்லாம் போற போக்குல நீங்க பெரியாரை விமர்சித்தாலும் தவறுதான், பாரதியை விமர்சிப்பதும் தவறுதான். இப்ப நீங்க அந்த இடத்துல நின்று பேசணும். பெரியார் மீது 1000 விமர்சனங்கள் இருக்கலாம், ஆனால் ஒரு சமுதாயத்தில் மாற்றத்தை உண்டாக்கிய ஒரு தலைவரை நாம் வந்து பொதுவெளியில போற போக்குல விமர்சிப்பது அது யாராக இருந்தாலும் தவறு, அப்படிதான் நம்ம பார்க்கணும். ஒருவர் வந்து எங்கேயாவது ஒரு தனிப்பட்ட வாழ்க்கையில் அவருடைய தனிநபர் சார்ந்த வாழ்க்கையில் சில தவறுகள் இருக்கும். பாரதியாருக்கு வந்து இந்த பழக்கம் இருந்தது அல்லது பெரியாருக்கு ஒரு பழக்கம் இருந்தது. அப்ப நம்ம இப்படி பேசினா எல்லா தலைவர்களையும் பத்தி பேசலாமா? இங்க எந்த தலைவர்கள் எல்லாவற்றிலும் நேர்மையாக ஒழுக்கமாக இருந்தாங்க, எல்லாரை பத்தி பேசலாமா? பொதுவெளியில பேச தயாரா? அல்லது சங்க இலக்கியங்கள்ல நம்ம பேச தயாரா? பாரதி கஞ்சா பிடிச்சார், ரைட்டு. சங்க இலக்கியங்கள்ல அவ்வை உட்பட பல்வேறு அரசர்கள் உட்பட கல்லு குடிச்சாங்கன்னு இருக்குது. அவ்வை என்பது வெறும் கல் தானா? கல்லு மட்டும்தான் அவ்வையா? அப்ப இங்கிருந்த பல அரசர்கள் கல்லு குடிச்சிருக்கிறான். அன்றைக்கு பெண்கள் கல்லு குடிச்சிருக்கிறாங்க, பல கலைஞர்கள் கல்லு குடிச்சிருக்கிறாங்க. இப்படி சங்க இலக்கியங்கள்ல ஏராளமான பாடல்கள் இருக்குது. அப்ப அவங்கள நம்ம விமர்சிக்கலாமா? தமிழ் புலவர்களை விமர்சிக்கலாமா? அரசர்களை விமர்சிக்கலாமா?
நீங்கள் இப்படி எடுத்தீங்கன்னா இப்ப எந்த சங்க காலம் தொட்டு இன்னைக்கு வரை ஒருத்தர் மிஞ்ச மாட்டாங்க. யாருடைய புகழுமே இங்க மிஞ்சாது. நீங்க சொல்ற அல்லது நீங்க பேசுகிற அந்த தத்துவத்தை ஏற்றுக்கொண்ட தலைவர்கள்லாம் இங்க வந்து தனி மனித வாழ்க்கையில ஒழுக்கத்தோட தான் இருந்தாங்களா? அரசியல்ல அவங்கள பத்தி எல்லாம் இந்த நாட்டுக்கு எதுவுமே தெரியாதா? அவங்க என்னென்ன செஞ்சாங்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் இங்க கட்டிய ஒரே மனைவிக்கு ஒருத்தனுக்கு ஒருத்தி அப்படிதான் வாழ்ந்துட்டு போனாங்களா? அதெல்லாம் பத்தி பேசலாமா? அல்லது இங்க மது பழக்கம் இல்ல, வேற எந்த பழக்கமே இல்லைன்னு எத்தனை அமைச்சர்களால சொல்ல முடியும்? தனி மனித வாழ்க்கை அப்படின்றது வேறு. ஆனால் ஒருத்தன் 39 வயதுல இந்த மண்ணுக்காக இந்த நாட்டுக்காக அவனுடைய பங்களிப்பு என்ன? பாரதி வந்து நீங்க சொல்ற விமர்சனம் வேறு. அதை தாண்டி பாரதி 39 வயதுக்குள்ள ஒரு இளம் பருவத்தில் 20-22 வயதுக்குள்ளலாம் அவன் சிந்தித்த அளவிற்கு பாரதி எங்கேயாவது பொறுக்கித்தனம் பண்ணானா? பாரதி எந்த பெண்ணுகிட்ட தவறா நடந்துக்கிறானா? இப்போ வரைக்கும் நீங்க யார் சாருன்னு சொல்லல. அப்படி ஏதாவது நடந்துக்கினாரா? பாரதி மீது ஏதாவது பாலியல் வழக்கு இருக்குதா? அல்லது வேற ஏதாவது பாரதியே நீங்க சொல்ற மாதிரி கஞ்சா குடிச்சார், கஞ்சா குடிச்சிட்டு எங்கேயாவது ரோட்ல பொறுக்கித்தனம் பண்ணாரா? அல்லது வேற ஏதாவது குற்றச்சாட்டு பாரதி மீது? அதாவது ஒரு இலக்கியங்கள், ஒரு படைப்பாளி என்பவன் அந்தந்த காலத்தினுடைய கண்ணாடி, அன்றைக்கு என்ன அரசியல் இருக்குதோ அந்த சூழலை தான் பாட முடியும். பாரதியார் உடனே இந்திய தேசியத்தை பாடிவிட்டார், பாரதி உடனே இந்தியாவை பாடிவிட்டார், RSS சங்கினா. சங்க இலக்கியத்துல பாடின புலவர்கள் எல்லாம் அன்றைக்கு இருந்த சூழலில் அவர்கள் காதலையும் வீரத்தையும் பாடினாங்க. நீங்க சங்க காலத்துல பாடிய புலவர்கள் மாதிரியே இன்னைக்கு 21ஆம் நூற்றாண்டுல உட்காந்துனே நான் காதலையும் வீரத்தையும் அந்த திணையும் அந்த மொழியில பாடின்னு இருக்க முடியுமா? இப்ப இலக்கியம் என்பது தேவையின் அடிப்படையில் எழுதப்படுவது. அது காலம்தான் தீர்மானிக்கும் ஒரு இலக்கியத்தை எப்படி எழுதணும்னு. இன்னைக்கு வந்து தற்காலத்துல இப்ப நாவல், சிறுகதை போன்ற இலக்கியங்கள் பிரபலமா இருக்கு. அது மாதிரி அன்னைக்கு செய்யுள் இருந்தது, மரபு செய்யுள் இருந்தது. பாரதி வந்தப்ப 20ஆம் நூற்றாண்டினுடைய தொடக்கத்துல நாடு சுதந்திரத்தை நோக்கி போராடி கொண்டிருந்தது. மகாத்மா காந்தி சுதந்திரத்துக்காக அணி திரட்டினார். நாட்டில் இருக்கிற அத்தனை தலைவர்களும் சுதந்திரத்துக்காக போராடினாங்க. அப்ப அந்த காலத்துல வந்த ஒரு புலவனுக்கு சுதந்திரத்தை பற்றி தான் அவன் சிந்திக்க முடியும். அவன் உட்காந்து சங்க இலக்கியம் மாதிரி காதலியம் போர்னு உட்காந்து எழுத முடியாது, அல்லது வேறொரு இன்பமான வாழ்க்கையை எழுத முடியாது. அப்படி சிந்தித்தவன் தான் பாரதி. அப்ப அன்னைக்கு வந்து இந்த தேசம் ஒன்றுபட்டு நாம் போராட வேண்டிய தேவை இருந்தது. இப்படி பல விஷயங்கள் இருக்குது. இது குறித்து நாம் மணிக்கணக்கில் பேசலாம். வெறும் ஒரு மொட்டையாக பாரதியை தட்டையாக பாரதியை பத்தியும் படிக்காம வெறும் எங்கேயாவது சில மேடைகள்ல ஒரு சில தலைவர்கள் பேசுறத கேட்டுட்டு சில தற்குறிகள் பாரதி மீது விமர்சனம். ஏன்னா சீமான் வந்து பெரியாரை விமர்சித்துட்டார். ஒரு கவிதைக்குள்ள ஒரு சொல்லை வந்து ஒரு கவிஞன் ஏன் பயன்படுத்துறான், அது யாரை குறிக்குது அப்படின்றதுக்கே நாம வந்து அவருடைய மனதை அறிந்தால்தான் நம்மளால புரிஞ்சுக்க முடியும். அந்த சொல் யாரை குறிக்குது? பாரதி வந்து சக்தின்னு பாடிட்டாரு, பாரதி வந்து பராசக்தி வழிபட்டார். பராசக்தி என்பது எது? அவர் யாரை பராசக்தியை குறியீடாக்குனார்? இதெல்லாம் கேள்வி இருக்குது. ஒரு இலக்கியம் என்பது வெறும்னே சும்மா படிச்சு போற போக்குல புரிஞ்சுக்கிறதுலாம் முடியாது. இப்போ இப்படி எவ்வளவோ பேராசிரியர்கள், ஆய்வு செய்த அறிஞர்கள் இருக்கிறாங்க. அவங்க கிட்டலாம் நீங்க கேட்காம அவர்கள் என்ன சொல்றாங்க பாரதியை பற்றி? போற போக்குல நீங்க வந்து சீமான் பாரதியை ஆதரிச்சிட்டார், பெரியாரை விமர்சித்தார். இந்த ஒரு போக்கு என்பது ரொம்ப அருவருக்கத்தக்கது. இன்னொன்னு சொல்றேன், பாரதியை பற்றி இன்னைக்கு அவதூறு பரப்புற அந்த பெரியார் இயக்க தோழர்கள் சொல்றாங்க, பெரியாரை ஆதரித்து பெரியாரோடு மிக நெருக்கமாக இருந்த திராவிட கவிஞன் அப்படின்னு அறியப்பட்டவர் பாரதிதாசன். எல்லாருக்குமே தெரியும். பெரியாரை பற்றி பெரியார் கூடவே இருந்தவர் பாரதிதாசன். அந்த பாரதிதாசன் கூட தன்னுடைய பெயரை பெரியார் தாசன்னு வச்சுக்கல. பாரதிதாசன் தன்னுடைய பெயரை கனக சுப்புரத்தினம் அப்படின்ற தன்னுடைய பெயரை பாரதிதாசன் தான் வச்சுக்கினார். ஏன்? அவர் தான் பெரியாரோட அத்தனை ஆண்டு இருந்தார் இல்ல? நீங்க சொல்ற பாரதி மீது வைக்கிற விமர்சனம் பாரதிதாசனுக்கு தெரியாதா? பாரதி இப்படிப்பட்ட ஆளு, பாரதி கஞ்சா பிடிச்சாரு, பாரதி வந்து இந்திய தேசியத்தை ஆதரித்தாரு, RSS ஆதரிச்சாரு, பாரதிதாசனுக்கு தெரியாதா? ஏன் தன்னுடைய பேரை அவர் வந்து பாரதிதாசன் வச்சுக்கணும், பெரியார்தாசன் வச்சுக்க வேண்டியதானே? கடைசி வரை பாரதியோட நெருக்கமாக பாண்டிச்சேரியில வாழ்ந்தவர். கடைசி காலங்கள்ல பாரதியாருடைய பாடல்களை எல்லாம் சொல்ல சொல்ல கைப்பட எழுதியவர் அவர். அதே நேரத்துல திராவிட இயக்க கவிஞனாக பெரியாரோட இருந்து பல்வேறு திராவிட இயக்க பின்புலத்துல பாடினவர். ஆனால் எந்த இடத்துலயும் தன்னை பெரியார்தாசன் அவர் சொல்லிக்கல, பாரதிதாசன் தான் சொன்னார். பாரதிக்கு நான் அடிமை அப்படின்ற பொருள்ல தான் தன்னுடைய பெயரையே பாரதிதாசன்
அப்படின்னு மாத்தினார். அப்ப அப்படிப்பட்ட பாரதிதாசன் போன்றவர்கள் கூட விமர்சிக்காத ஒரு கவிஞனை நீங்க பாரதிதாசனோட பெரிய ஆளா நீங்க இன்னைக்கு விமர்சிக்கிற நீங்க எல்லாம்? பாரதிதாசனோட பெரிய ஆளா நீங்க? அல்லது பாரதிதாசன் பெரியாரோடு இருந்ததை விட நீங்க பெரியாரோட நிறைய காலம் இருந்துட்டீங்களா?